ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தமிழ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் இது உள்ள எக்ஸாம்ல கேட்கப்பட்ட, அது முக்கியமா பியூ எக்ஸாம்ல கேட்கப்பட்ட தமிழ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 4th கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது மூலம் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? சரிங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்க. 10 பாட்டில் அளவில் பெரியதாக உள்ள நூல் எது அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோல கேட்டுருந்தோம். ஸோ 10 பாட்டுல அளவில் பெரியதாக உள்ள நூல் எது அப்படின்றத கேட்டுருந்தோம். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மதுரை காஞ்சி. சி தான் இதுக்கான ஆன்சர். ஏன்னா மதுரை காஞ்சி தான் பாத்தீங்கன்னா 782 அடிகளுடன் அதிக அடிகளை கொண்டது. இப்போ 10 பாட்டுல அளவில் பெரிய நூல் அப்படின்னா மதுரை காஞ்சி, அளவில் சிறிய நூல் அப்படின்னா தான் முல்லைப்பாட்டு. இது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 103 அடிகளை கொண்டது. அளவில் சிறிய நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா முல்லைப்பாட்டு. ஓகேங்களா? அப்போ அளவில் பெரிய நூலாக கருதப்படுவது பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி. இது மதுரையோட சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு நூலா தான் என்ன பண்ணப்படுதுங்க, கருதப்படுது. மதுரை காஞ்சி மதுரையோட சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு நூல். நம்மளுக்கு தெரியும், இது மலைபடுகடம் அப்படின்றது கூத்தராற்றுப்படை அப்படின்னு அழைக்கப்படுது. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பட்டினப்பாளையை பொறுத்தவரையிலும் அந்த காவிரி பூப்பட்டினத்தோட அந்த பெருமையை சொல்லக்கூடிய ஒரு நூலா இருக்கும். ஓகே, இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஸோ அது மூலம் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிலப்பதிகாரம் உணர்த்தும் உண்மைகள் எத்தனை? சிலப்பதிகாரம் உணர்த்தும் உண்மைகள் எத்தனை? ஸோ சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரையிலும் எத்தனை வகையான உண்மைகள் சிலப்பதிகாரம் விளக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சிலப்பதிகாரம் 3 வகையான உண்மைகளை தான் உணர்த்தக்கூடியதா இருக்குங்க. ஸோ பி தான் இதுக்கான ஆன்சர். சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா இளங்கோவடிகள் தான் சிலப்பதிகாரத்தை எழுதியிருப்பாரு. இது 3 காண்டம், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் அப்படின்ற 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் கொண்ட ஒரு நூலா இது கருதப்படுது. 3 காண்டம் 30 காதைகள் கொண்ட ஒரு நூலா கருதப்படுது. இது பாத்தீங்கன்னா 3 விதமான உண்மைகள் எடுத்துக்கூறக்கூடிய ஒரு நூலுங்க. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஊத்துவர், ஊழ்வினை உறுத்து ஊட்டும். ஓகேங்களா? சோ இப்படிப்பட்ட 3 விதமான ஒரு அந்த அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் பாத்தீங்கன்னா இந்த சிலப்பதிகாரம். ஓகேங்களா? சோ ஒரு நம்ம சொன்னோம்ல, இது 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இளங்கோவடிகள் தான் இதை எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? இது குடிமக்கள் காப்பியம் அழைக்கப்படுது. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா சமய புரட்சி காப்பியம், முத்தமிழ் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம், இரட்டை காப்பியம், உரையிடட்ட பாட்டுடை செய்யுள், தமிழின் முதல் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், தமிழ் தேசிய காப்பியம், பைந்தமிழ் காப்பியம், பொதுமை காப்பியம், புரட்சி காப்பியம், இதெல்லாமே பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை அழைக்கக்கூடிய வேறு பெயர்கள். ஓகேங்களா? அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 3 விதமான உண்மைகளை இது சொல்லக்கூடியதா இருக்கு. அடுத்த செகண்ட் கொஸ்டின். 10 பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை? சோ 10 பாட்டில் இருக்கக்கூடிய ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை அப்படின்றத செகண்ட் கொஸ்டின். சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. 10 பாட்டில் இருக்கக்கூடிய ஆற்றுப்படை நூல்கள் மொத்தம் பாத்தீங்கன்னா 5. அப்ப டி தாங்க இதுக்கான ஆன்சர். 10 பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்கள் பாத்தீங்கன்னா 5 நூல்கள் காணப்படுது. சோ என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமுருக ஆற்றுப்படை, நக்கீரர் எழுதிய திருமுருக ஆற்றுப்படை, முனத்தாம கன்னியார் எழுதிய பொருணார் ஆற்றுப்படை, நல்லூர் நத்தத்தனார் எழுதிய சிறுபான் ஆற்றுப்படை, உருத்திரங்கண்ணனார் எழுதிய பொறுபான் ஆற்றுப்படை, பெருங்கௌசிகனார் எழுதிய மலைபடுகடம், அதாவது அதுவும் கூத்தராற்றுப்படைன்னு அழைக்கப்படுது. அதனால 5 வகையான ஆற்றுப்படை நூல்கள் இருக்கப்படுதுங்க. ஓகேங்களா? அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். 5 வகையான ஆற்றுப்படை நூல்கள் இருக்கு. சோ மொத்தம் ஆற்றுப்படை நூல்கள் 5. இதுவும் எல்லாமே புறநூல்கள் தான். அடுத்து அகமும் புறமும் கலந்த அகநூல்கள் பாத்தீங்கன்னா ஒரு 4. எதுன்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை, இதெல்லாமே பாத்தீங்கன்னா அகநூல்கள். புறநூல்கள் சொல்றப்போ பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி பாத்தீங்கன்னா புறநூலா இருக்கும். அப்போ 10 பாட்டுல இருக்கக்கூடிய மொத்த புறநூல்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 6 வரணும். அதாவது மதுரை காஞ்சி அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுங்க ஆற்றுப்படை நூல்கள் 5 சேர்த்து 6 நூல்கள் பாத்தீங்கன்னா மொத்த புறநூல்களா கருதப்படுது. ஓகேங்களா? முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை இது அகநூல்களா கருதப்படக்கூடியது. ஓகேங்களா? சரிங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது தேர்ட் கொஸ்டின். கருணாமிர்த சாகரம் என்னும் இசை பேரிலக்கண நூலை எழுதியவர் யார்?
கருணாமிர்த சாகரம் எனும் இசை பேரிலக்க நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம் பண்டிதர். பி தாங்க இதுக்கான ஆன்சர். தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நூலை வந்து எழுதியிருப்பார். இது வந்து ஒரு இசை ஆய்வு நூல். ஓகேங்களா, ஒரு இசை பத்தின ஒரு ஆய்வு நூல். அதாவது 1912 வந்து வெளியிடப்பட்ட ஒரு நூல் தான் வந்து இது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்நாடகா மியூசிக்ல இருக்கக்கூடிய 22 சுரங்கள் இல்லைங்க, மொத்தம் 24 சுரங்கள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, நிரூபிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, கர்நாடக சங்கீதத்தில் சொல்லக்கூடிய 22 இல்லாம 24 சுரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃபோட வந்து நிரூபிச்ச ஒரு நூல் தான் இந்த கருணாமிர்த சாகரம். இது யாருன்னா தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் தான் வந்து வெளியிட்டிருப்பாரு. அடுத்த 4th கொஸ்டின், முதுமொழி காஞ்சி எனும் நூலை எழுதியவர் யார்? முதுமொழி காஞ்சி எனும் நூலை எழுதியவர் யார்? சூப்பர், யாருங்க? மதுரை கூடலூர் கிழார். பி தாங்க இதுக்கான ஆன்சர். முதுமொழி காஞ்சி அப்படின்ற நூலை வந்து பாத்தீங்கன்னா மதுரை கூடலூர் கிழார் அவர்கள் தான் வந்து என்ன பண்ணிருப்பாருங்க, எழுதியிருப்பாரு. ஸோ முதுமொழி காஞ்சியை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா இது கல்வியை விட ஒழுக்கமே சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் வந்து பாத்தீங்கன்னா அந்த முதுமொழி காஞ்சி தான். அது இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா முதுமொழி காஞ்சியை பொறுத்தவரையிலும் இது வந்து ஆற்களி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்ற அந்த வரியில தான் வந்து இதனோட பாடல்கள் வந்து தொடங்கக்கூடியதா வந்து இருக்கும். இந்த நச்சினார்க்கினியர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடல் வந்து நிறைய மேற்கோள் காட்டியிருப்பாரு. ஓகேங்களா, இந்த முதுமொழி காஞ்சியில காஞ்சி அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நிலையாமை அப்படின்ற பொருள்ல வந்து வரக்கூடியதா இருக்கும். இது மொத்தம் 100 பாடல்கள் வந்து காணப்படக்கூடியதா இருக்கு. காஞ்சி தனியின் துறைகள்ல ஒன்றுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா, அப்போ மதுரை கூடலூர் கிழார் அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். அப்படியே இதுல இருக்கக்கூடிய மத்தவங்களையும் பார்த்துலாம் பாருங்க. கனி மேதாவியார். ஸோ கனி மேதாவியாரை பொறுத்தவரையில வந்து பார்த்தோன்னா அவர் வந்து திணைமாலை 150 ஏலாதி 2 நூல்களை வந்து என்ன பண்ணியிருப்பாரு, எழுதியிருப்பார். ஓகேங்களா, ஸோ 14 கணக்கு நூல்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவரு 2 நூல்களை கனி மேதாவியார் எழுதியிருப்பாரு, ஏலாதி மற்றும் திணைமாலை 150. பொய்கையார். ஸோ பொய்கையாரை பொறுத்தவரையில வந்து பார்த்தீங்கன்னா அவரு களவழி 40 எழுதியவர் தான் வந்து பொய்கையார். காரியாசானை பொறுத்தவரையிலும் சிறுபஞ்ச மூலம் தான் காரியாசானுடைய. ஓகேங்களா, அப்படியே மற்ற ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்த 5வது கேள்வி, தத்துவ போதகர் எழுதிய உரைநடை நூல் எது? தத்துவ போதகர் எழுதிய உரைநடை நூல் எது? சூப்பர். தத்துவ போதகர் அப்படின்னா யாருன்னு நம்ம பார்க்கணும், ராபர்ட் டி நொபிலி. ஸோ ராபர்ட் டி நொபிலி அவர்கள் தான் வந்து தத்துவ போதகர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு, அழைக்கப்படுறாரு. அவர் எழுதிய ஒரு உரைநடை நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்ம நிர்ணயம். ஓகேங்களா, என்னதுங்க, ஆத்ம நிர்ணயம் அப்படின்ற அந்த உரைநடை நூலை வந்து அவர் தான் வந்து எழுதியிருப்பாரு. இவர் வந்து ஒரு இத்தாலியில இருந்து சமயத்தை பரப்புறதுக்காக வந்து வந்தவர். அவர் என்ன பண்ணிருப்பாருங்க, இந்த ஆத்ம நிர்ணயம் அப்படின்ற உரைநடை நூலை வந்து எழுதியிருப்பாரு. இது மட்டும் இல்லாம ஞானோபதேச காண்டம், தத்துவ கண்ணாடி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேசுநாத சரித்திரம் அப்படின்ற அந்த நூல்களையும் வந்து அவர் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா, அப்ப ஆத்ம நிர்ணயம் அப்படின்றது தத்துவ போதகர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ராபர்ட் டி நொபிலி அவர்கள் எழுதிய நூல். அடுத்த 6வது கேள்வி, ஐயனார் இதனார் என்பவரால் எழுதப்பட்ட இலக்கண நூல் எது? ஐயனார் இதனாரால் எழுதப்பட்ட இலக்கண நூல் எது? சூப்பர், எதுங்க, புறப்பொருள் வெண்பா மாலை. சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ புறப்பொருள் வெண்பா மாலை தான் வந்து யாரால் எழுதப்பட்டிருக்கும், ஐயனார் இதனாரால வந்து எழுதப்பட்டிருக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தமிழரோட போர் வீரம் கொடையை சொல்லக்கூடிய ஒரு இலக்கண நூலாக வந்து கருதப்படுது. வெச்சு முதல் பெருந்தரை வரை இருக்கக்கூடிய 12 புறத்தனைகளை பற்றி வந்து பார்த்தா அந்த நூல் தெளிவா சொல்லியிருக்கும். ஏன்னா தொல்காப்பியம் வந்து பார்த்தீங்கன்னா புறத்தனைகளை வந்து 7 அப்படின்னு சொல்லியிருக்கும். ஆனா புறப்பொருள் வெண்பா மாலை வந்து பார்த்தீங்கன்னா 12 புறத்தனைகளை வந்து குறிப்பிட்டிருக்கும். ஸோ அப்படி நூலை எழுதினவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயனார் இதனார். ஓகேங்களா, அந்த புறப்பொருள் வெண்பா மாலை நூலை எழுதியவர் தான் ஐயனார் இதனார். அடுத்து 7வது கேள்வி, சங்கம் நிறுவிய தமிழ் வளர்ச்சிக்கு தொண்டாற்றிய சமணர் யார்? சங்கம் நிறுவி தமிழ் வளர்ச்சிக்கு வித்திட்ட சமணர் யார்? சூப்பர், இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வச்சிரநந்தி. யாருங்க, வச்சிரநந்தி. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ வச்சிரநந்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவர் வந்து சமண சமயம் இதுக்காக மதுரையில என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சங்கத்தை நிறுவி தமிழை வந்து வளர்த்திருப்பாரு. ஓகேங்களா, ஸோ இதை பத்தின குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தர்சனசாரம் அப்படின்ற அந்த நூல்ல வந்து பார்த்தீங்கன்னா இவர் இதை பண்ணதுக்கான குறிப்புகள் வந்து காணப்படுது. ஓகேங்களா, அப்போ வச்சிரநந்தி அப்படின்றதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து, நெய்தல் திணைக்குரிய சிறுபொழுது எது? நெய்தல் திணைக்குரிய சிறுபொழுது எது? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாலை. எதுங்க,
மாலை அப்படின்னு வரணுங்க. நெய்தல் திணைக்குரிய சிறுபொழுது, இது கொஞ்சம் 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 உள்ள போய் எடுக்கிற அவ்வளவு இருக்கும். ஸோ நெய்தல் திணைக்குரிய சிறுபொழுதை பொறுத்தவரையிலும் என்ன வரும் அப்படின்னா ஏற்பாடு அப்படின்றதாங்க வரும். ஓகேங்களா? ஸோ நெய்தல் திணைக்குரிய சிறுபொழுது ஏற்பாடு. ஏற்பாடு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். எல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஞாயிறு, அதாவது சூரியன். பாடு அப்படின்னா மறையும் நேரம். அப்போ சூரியன் மறையக்கூடிய அந்த நேரம் பிற்பகல் மாலை 6 மணி சொல்லலாம். ஓகேங்களா? பிற்பகல் 2 மணிலிருந்து மாலை 6 மணி வரல இருக்கக்கூடியதான் அந்த ஏற்பாடு. அப்போ அது என்ன வரும் அப்படின்னா மாலையில தான் வந்து வரும். சூரியன் மறையக்கூடிய நேரம் அப்படின்றதுனால மாலையில தான் வந்து வரும். ஓகேங்களா? அப்ப இது நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மாலை நேரம் தான் வந்து நெய்தல் திணைக்குரிய சிறுபொழுது. அந்த ஏற்பாடு அதுல இருந்து உள்ள போய் நீங்க வந்து எடுக்கணும். சரிங்களா? சரி. ஸோ நெய்தலை பொறுத்தவரையிலும் கடலும் கடல் சார்ந்ததுன்னா பெரும்பொழுதுகள்னா நெய்தலுக்கு 6 பெரும்பொழுதுகளுமே வந்து வருங்க. நெய்தலுக்கு வந்து 6 பெரும்பொழுதுகளுமே வந்து வரக்கூடியதா இருக்கும். நெய்தலுக்கான உரிப்பொருள்னு பார்த்தீங்கன்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அப்படின்றதான் வந்து நெய்தலுக்கான உரிப்பொருள். இதில் அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 9வது கேள்வி. கிறிஸ்துவ தமிழ் தொண்டர் எனும் நூலின் ஆசிரியர் யார்? கிறிஸ்துவ தமிழ் தொண்டர். கிறிஸ்துவ தமிழ் தொண்டர் எனும் நூலின் ஆசிரியர் யார்? சூப்பர். கிறிஸ்துவ தமிழ் தொண்டர் எனும் நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபி சேது பிள்ளை. சொல்லின் செல்வர், சொல்லின் செல்வர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ராபி சேது பிள்ளை அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவ தமிழ் தொண்டர் அப்படின்னு நூலை எழுதியிருப்பாரு. இந்த நூலை எதுக்காக எழுதியிருப்பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீரமா முனிவரா இருக்கட்டும், கால்டுவெல்லா இருக்கட்டும், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஜியு போப்பா இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஒரு சமயத்தை பரப்ப வந்தவங்களா இருந்தாலும் ஆனா அங்க தமிழ் பற்று கொண்டு தமிழ் மேல ஆர்வம் கொண்டவங்களா இருப்பாங்க. அதனால்தான் கிறிஸ்துவ தமிழ் தொண்டர்கள் அப்படின்ற அந்த நூலை வந்து வீரமாமுனிவர், ஜியு போப், அப்புறம் வந்து கால்டுவெல் இவங்களோட தமிழோடுக்கு ஆற்றிய தொண்டை பற்றி இந்த நூலை வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க சொல்லியிருப்பாரு ராபி சேது பிள்ளை. அப்ப கிறிஸ்துவ தமிழ் தொண்டர் அப்படின்னு நூலோட ஆசிரியர் வந்து ராபி சேது பிள்ளையுடையது, அவங்கள பத்தியது. அதே போல இந்த ஊரும் பேரும் அப்படின்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ராபி சேது பிள்ளை. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 10வது கேள்வி. கடைச்சங்கம். கடைச்சங்கம் இருந்த இடம் எது? கடைச்சங்கம் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து இருந்தது? சோ சங்கத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு சங்க இலக்கியங்கள் வந்து உருவாயிருக்கும். சங்க இலக்கியங்களோட மொத்த அடிகள் நம்மளுக்கு தெரியும். 26,350 அடிகள் நம்மளுக்கு வந்து சங்க இலக்கியங்கள் இருக்கும். அதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க சங்கங்கள் வந்து வளர்க்கப்படுறதா சொல்லியிருப்பாங்க. அப்படி சங்கங்கள் இருந்ததை பத்தி முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நக்கீரர் தான் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. இறையனார் பொருளுரை அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா நக்கீரர் தான் முதல்ல சங்கங்களை பத்தி குறிப்பிட்டிருப்பாரு. அதுல முதல் சங்கம் இருந்த இடம் எங்க பாத்தீங்கன்னா தென்மதுரை. சோ முதல் சங்கம் இருந்த விட வந்து பாத்தீங்கன்னா தென்மதுரை. இதை வந்து காய்சின் வழுதி அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு நிறுவியிருப்பாரு. ஓகேங்களா? சோ மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா 4449 பேர் வந்து பாத்தீங்கன்னா புலவர்களா வந்து இருந்திருப்பாங்க. இந்த அகத்தியம், பரிபாடல், முதுகுநாரை, முதுகுருகு, களிரி யாவிரை இது எல்லாமே வந்து பார்த்தா முதற் சங்கத்துல தோன்றி அந்த நூல்களா வந்து இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இடைச்சங்கம். இடைச்சங்கம் தோன்றிய இடம் வந்து பாத்தீங்கன்னா கபாடபுரம். ஓகேங்களா? சோ இடைச்சங்கம் தோன்றிய இடம் வந்து பாத்தீங்கன்னா கபாடபுரம். இது வந்து பாத்தீங்கன்னா வெந்தேர் செழியன் அப்படின்றவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. 3700 பெரிய புலவர்கள் வந்து இதுல இருந்திருப்பாங்க. இதுல பூதபுராணம், பெருங்கலி, குறுகு, வெண்டாழி, தொல்காப்பியம், வியாழமாலை அகவல், அகத்தியம் எல்லாமே வந்து இந்த இடைச்சங்கத்துல வந்து தோன்றக்கூடியதா வந்து இருக்கும். நம்மளுக்கு இங்க கேட்டிருக்கிறது கடைச்சங்கம். சோ கடைச்சங்கம் தோன்றிய இடம் வந்து பாத்தீங்கன்னா வடமதுரை, அதாவது தற்போதைய மதுரை அப்படின்னு சொல்லலாம். வடமதுரை தான் வந்து பாத்தீங்கன்னா கடைச்சங்கம் தோன்றிய இடம். இதை வந்து முடத்திருமாறன் அப்படின்றவர் தான் வந்து நிறுவி இருப்பாரு. 449 புலவர்கள் வந்து இதுல இருந்திருப்பாங்க. இதுலதான் தொல்காப்பியம், நெடுந்தொகை, குறுந்தொகை, நற்றிணை, புறநானூறு, ஐங்குறுநூறு, 1810, கலித்தொகை, கூத்து, வரி, சிற்றிசை, பேரிசை போன்ற நூல்கள் எல்லாமே வந்து தோன்றிருக்கும் இந்த கடைச்சங்கத்துலதான். ஓகேங்களா? அப்போ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா வடமதுரை அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சரி, இந்த 10 கொஸ்டின்ஸை வேகமா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன் பாருங்க நானு. சோ சிலப்பதிகாரம் உணர்த்தும் உண்மைகளை தின்னா 3. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் குற்றாகும், முறைசால் பத்தினை உயர்ந்தோர் ஒருத்தர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், இது 3. 10 பாடல் ஆற்றுப்படை நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 நூல்கள். மொத்த புறநூல்கள் கேட்டாங்கன்னா மதுரை காஞ்சியோட சேர்த்து 6 நூல்கள். கருணாமிர்த சாகரம் என்னும் இசைப்பேரு நூலை எழுதியவர் வந்து தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர். முதுமொழி காஞ்சி அப்படி நூலை எழுதியவர் மதுரை கூடலூர் கிழார். தத்துவ போதகர் எழுதிய உரைநடை நூல் அப்படின்னா ஆத்ம நிர்ணயம். ஐயனார் இதனார் என்பவரால் எழுதப்பட்ட இலக்கண நூல் அப்படின்னா புறப்பொருள் வெண்பா மாலை. சங்கம் நிறுவிய தமிழ் வளர்ச்சிக்கு தொண்டாற்றிய சமணர் யார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வச்சிரநந்தி. நெய்தல் திணைக்குரிய சிறுபொழுது பார்த்தீங்கன்னா மாலை. கிறிஸ்துவ தமிழ் தொண்டர் அப்படின்றவங்களோட ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா ராபி சேது பிள்ளை. கடைச்சங்கம் இருந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா வரமடை தற்போதைய மதுரை. இந்த வீடியோக்கான உங்களுக்கான கொஸ்டின் பாருங்க. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என கூறும் நூல் எது? இனிமையும் நீர்மையும்
தமிழனல் ஆகும் என கூறக்கூடிய நூல் எது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. அதுக்கான 4 ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு பாருங்க. இதுக்கு என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நாளைக்கு போடக்கூடிய வீடியோல இதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு நான் கொடுத்துறேன். கண்டிப்பா நம்மளுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம கொஸ்டின்ஸை சார்ந்து அந்த ஆப்ஷன்ஸ் அதை சார்ந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்க. கூட வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பெல் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.